For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். மாநிலங்களவை தலைவராக இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் 64வது பிரிவின்படி இந்திய துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் மாநிலங்களவையின் ராஜ்ய சபா அலுவல்வழி தலைவராக எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் செயல்படுகிறார். இதுவே துணை குடியரசுத் தலைவரின் மிக முக்கியமான பணியாகும். மாநிலங்களவை தலைவராக அவரது அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றிய விரிவான விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவை தலைமை மற்றும் நெறிப்படுத்துதல் பிரிசைடிங் ஆஃபீஸர், அவையை நடத்துதல், மாநிலங்களவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி அவை நடவடிக்கைகளை முறைப்படி நடத்துவது இவருடைய முதன்மை பணியாகும். பேச அனுமதி, அவையில் எந்த உறுப்பினர் பேச வேண்டும், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை இவரே தீர்மானிக்கிறார். இவரது அனுமதியின்றி எந்த உறுப்பினரும் பேச முடியாது. அவை ஒழுங்கு மற்றும் கண்ணியம் ஆர்டர் அண்ட் டெக்கோரம், அவையில் ஒழுங்கை நிலைநாட்டுவது இவரின் பொறுப்பாகும். அவையின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் செயல்படும் உறுப்பினர்களை வெளியேற்றவோ அல்லது இடைநீக்கம் செய்யவோ இவருக்கு அதிகாரம் உள்ளது. சொற்களை நீக்குதல், விவாதத்தின் போது பயன்படுத்தப்படும் தகாத அல்லது அரசியலமைப்புக்கு முரணான சொற்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க எக்ஸ்பஞ்ச் உத்தரவிடும் அதிகாரம் இவருக்கு உண்டு. முடிவு வாக்கு காஸ்டிங் வோட். மாநிலங்களவை தலைவர் அவையின் உறுப்பினராக இல்லாததால் பொதுவாக அவரால் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது. இருப்பினும் ஒரு மசோதா அல்லது தீர்மானத்தின் மீது நடைபெறும் வாக்கெடுப்பில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு வாக்குகள் சமமாக டை இருக்கும் பட்சத்தில் அவர் தனது முடிவு வாக்கை காஸ்டிங் வோட் செலுத்தலாம். இது முட்டுக்கட்டையை தீர்க்க உதவுகிறது. விதிகளை விளக்குதல் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் ரூல்ஸ். மாநிலங்களவையின் நடைமுறை விதிகள் மற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை அவைக்குள் விளக்குவதில் இவரே இறுதி அதிகாரம் கொண்டவர். இவரது முடிவே இறுதியானது, அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியாது. கட்சித் தாவல் தடைச் சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அரசியலமைப்பின் 10வது அட்டவணையின்படி கட்சித் தாவல் புகாரின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் தலைவருக்கு, துணை குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. Discuss the role of the Vice Presidents of India as the Chairman of the Raj Sabha. மாநிலங்களவை தலைவராக இந்திய துணை குடியரசுத் தலைவர்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். The Vice President of India serves as the Chairman of the Rajya Sabha, playing a key role in the functioning of the upper house of Parliament. இந்திய துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார், நாடாளுமன்றத்தின் மேல் சபையின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார். Presiding over Rajya Sabha sessions, the chairman ensures the smooth conduct of debates, maintains order, and interprets the rules of procedure. மாநிலங்களவை அமர்வுகளுக்கு தலைமை தாங்குதல், விவாதங்கள் சீராக நடைபெறுவதை தலைவர் உறுதி செய்கிறார், ஒழுங்கை பேணுகிறார், மேலும் நடைமுறை விதிகளை விளக்குகிறார். Maintaining discipline and decorum. The chairman enforces the rules of the house, ensuring that members behave in a dignified and respectful manner. ஒழுக்கத்தையும் அலங்காரத்தையும் பராமரித்தல். அவை தலைவர் அவையின் விதிகளை அமல்படுத்துகிறார், உறுப்பினர்கள் கண்ணியமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வதை உறுதி செய்கிறார். Facilitating legislative business. The chairman allocates time for discussions, ensures that bills are properly debated and voted upon, and facilitates the passage of legislation. சட்டமன்ற நடவடிக்கைகளை எளிதாக்குதல். விவாதங்களுக்கு தலைவர் நேரத்தை ஒதுக்குகிறார், மசோதாக்கள் முறையாக விவாதிக்கப்பட்டு வாக்களிக்கப்படுவதை உறுதி செய்கிறார், மேலும் சட்டம் இயற்றப்படுவதை எளிதாக்குகிறார். Protecting parliamentary privileges. The chairman safeguards the privileges of the House and its members, ensuring that they are able to perform their duties without obstruction. நாடாளுமன்ற சலுகைகளை பாதுகாத்தல். அவை மற்றும் அதன் உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை பாதுகாக்கிறார், அவர்கள் தடையின்றி தங்கள் கடமைகளை செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கிறார். Representing the Rajya Sabha.
The chairman represents the Rajya Sabha in its relations with the Lok Sabha, the President, and other authorities. மாநிலங்களவையை பிரதிநிதித்துவப்படுத்துதல் மக்களவை, குடியரசுத் தலைவர் மற்றும் பிற அதிகாரிகளுடனான உறவுகளில் மாநிலங்களவையின் தலைவர் மாநிலங்களவையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். As chairman, the vice president plays a vital role. துணைத் தலைவர் தலைவராக முக்கிய பங்கு வகிக்கிறார். Upholding the dignity and authority of the Rajya Sabha. By ensuring the smooth functioning of the House, the chairman helps maintain the dignity and authority of the Rajya Sabha. ராஜ்யசபாவின் கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் நிலைநிறுத்துதல் அவையின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதன் மூலம் அவை தலைவர் மாநிலங்களவையின் கண்ணியத்தையும் அதிகாரத்தையும் பராமரிக்க உதவுகிறார். Facilitating constructive debate, the chairman encourages meaningful discussions and debates, allowing members to express their views and opinions. ஆக்கப்பூர்வமான விவாதத்தை எளிதாக்குதல் தலைவர் அர்த்தமுள்ள விவாதங்கள் மற்றும் விவாதங்களை ஊக்குவிக்கிறார். உறுப்பினர்கள் தங்கள் கருத்துகளையும் வெளிப்படுத்த அனுமதிக்கிறார். Ensuring effective governance. By facilitating the passage of legislation and ensuring that the House functions efficiently, the chairman contributes to effective governance. பயனுள்ள நிர்வாகத்தை உறுதி செய்தல் சட்டம் இயற்றப்படுவதை எளிதாக்குவதன் மூலமும் அவை திறமையாக செயல்படுவதை உறுதி செய்வதன் மூலமும் தலைவர் பயனுள்ள நிர்வாகத்திற்கு பங்களிக்கிறார். Overall, the Vice President's role as chairman of the Rajya Sabha is crucial in maintaining the integrity and effectiveness of the parliamentary system in India. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நாடாளுமன்ற அமைப்பின் நேர்மை மற்றும் செயல்திறனை பேணுவதில் மாநிலங்களவை தலைவராக துணைத் தலைவரின் பங்கு மிக முக்கியமானது. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.